வணக்கம். செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலுக்கான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றோம். கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை 234 தொகுதிகளிலும் சுயேட்சை வேட்பாளர்களை நிறுத்துவதற்காக மக்களாட்சி கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய அரசியல் சுயேட்சை ஒரே ஒரு சுயேட்சை வேட்பாளராக நின்று ஜெயித்து அவர்தான் 1926 முதல்வராக ஆரம்பித்து வைக்கின்றார். தமிழ்நாட்டுடைய அரசியலிலே சுயேட்சை வேட்பாளர் தான் முதல்வராக வருகின்றார். அவர் யார் என்று சொன்னால், நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த குமாரமங்கலம் ஐயா டாக்டர் ப சுப்பராயன் அவர்கள் தான் முதல்வராக வருகின்றார்கள். அந்த முதல்வராக வந்த சுப்பராயன் அவர்கள் தான் மாவட்டந்தோறும் கலெக்டர்களை அறிமுகப்படுத்த, அதாவது பணி நியமனம் செய்தவர். அதே போல பாராளுமன்றத்திலே திருவள்ளுவர் திருவுருவப் படத்தை திறங்க உத்தரவிட்டவர். சமூக நீதி என்று சொல்லக்கூடிய அந்த இடஒதுக்கீடுகளை உருவாக்கியவர். அதே மாதிரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமானவரும் அவர்தான். அதுக்கு அடுத்து வந்த சுப்பராயுலு அவர்கள் பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி தந்தவர். கடலூர் சுப்பராயுலு அவர்கள் ஓட்டுரிமை வாங்கி தந்தவர்கள். இப்படியெல்லாம் ஒரே ஒரு சுயேட்சையால் முதல்வராக முடியும் என்று சொன்னால், இந்த 2026 அன்னைக்கு 1926 ஒரு முதல்வர், ஒரே ஒரு சுயேட்சை முதல்வர் ஆனார். இன்று 100 ஆண்டு காலம் கழித்து ஒரு வரலாறு, ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சுயேட்சை வேட்பாளர்களின் கூட்டமைப்பு. பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்களின் கூட்டமைப்பாக மக்களாட்சி கூட்டணி உருவாக்கி இருக்கின்றோம். இதிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தன்னலம் கருதாது சுய ஒழுக்கத்தோடு இன்று 234 தொகுதிகளிலும் எதையும் எதிர்பாராமல் உழைத்த அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான, எப்படி 1971 வரை சுப்பராயலு, ஓமந்தூரா ரெட்டியார், குமாரசாமி ராஜா, நம்முடைய பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்கள், மகத்தான மதுவில்லா ஆட்சி கண்ட மகத்தான தலைவர்கள், 1971 வரை மதுவில்லாமல் ஆட்சி செய்தவர்கள், இடஒதுக்கீடு, ஜாதி மதம் பார்க்காமல் சமத்துவமான ஒரு ஆட்சியை தந்தவர்கள். அந்த வகையிலே ஒரு சுய ஒழுக்கம், சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய, ஏழ்மையிலே இருந்தாலும் எல்லளவு அந்த எதிர்பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் இந்த 2026 தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்ற முடியும் என்பதற்காக இந்த மக்களாட்சி கூட்டணி உருவாக்கி இருக்கின்றோம். அதாவது மக்களுக்காகத்தான் அந்த முதல்வர்களை தவிர முதல்வர்களுக்காக மக்கள் கிடையாது. நான் சொன்னேன், மகத்தான மதுவில்லா ஆட்சி கண்ட மகத்தான முதல்வர்கள் சுப்பராயுலு, குமாரசாமி ராஜா, ஓமந்தூரா ரெட்டியார், ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா வரைக்கும் அவர்கள் எல்லாம் மது கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்ன போது கூட, ஆங்கிலேயர் காலத்திலேயே நாங்கள் மதுவை திறக்க மாட்டோம், மதுக்கடைகளை திறக்க மாட்டோம் என்று சொன்னவர் உங்களுக்கு நம்ம மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக அங்கே சேலத்திலே மதுவில்லாம அந்த மதுவிலக்கை அமல்படுத்தியவர் நம்மளுடைய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். அதற்கு அப்புறம் 1947 நம்முடைய ஓமந்தூரா ரெட்டியார் அவர்களிடம் கேட்ட பொழுது, நான் மதுக்கடைகளை இந்த மதுவினால் அந்த குடும்பம் சீரழிவதை நான் கண்ணால் காண சகிக்க மாட்டேன், நான் மதுக்கடைகளை அதனால அன்னைக்கு 1 லட்சம், அன்னைக்கு ஒரு 10 லட்சம் வருமானம் வருவதாக அன்னைக்கு குறிப்பு சொல்கிறது. அன்னைக்கு கூட அந்த 10 லட்சம் வருமானம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர் ஓமந்தூரா ரெட்டியார் அவர்கள். அதே போல பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலும் மதுவில்லாமல் ஆட்சி. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், அந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகிகளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த வெண்ணையை நாம் எடுத்து சாப்பிடுவதற்கு சமம், ஆகவே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால், அதற்கு பின்னாலே வந்தவர்கள் இன்னைக்கு இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை வைத்துத்தான் எங்களாலே ஆட்சி செய்ய முடியும் என்ற நிலைமை இருக்கிறது என்று ஒரு வெக்கப்படாமல், கூச்சப்படாமல் 1971 இருந்து 2025 வரை அந்த மது வருமானத்தினால் தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடப்படுகிறது, இல்லாதவர்களுக்கு இலவசம் தரப்படுகிறது என்று சொன்னால், இவர்கள் அந்த கோடிக்கணக்கான பணத்தை வைத்து மக்களை வஞ்சித்து விட்டு இவர்கள் ஆட்சி செய்து பலனில்லை. இவர்கள் இந்த தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டினாலும் உண்மையான அந்த
நான் சொன்ன மதுவில்லா ஆட்சி கண்ட அந்த மகத்தான தலைவன் உருவாக மாட்டானான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு மகத்தான முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 பணத்தை எதிர்பார்க்காமல் இந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால்தான் வருங்கால தலைமுறைக்கு அந்த மகத்தான வாழ்ந்து மறைந்த தலைவர்களான அந்த சுப்பராயன் ஓமந்துரா ரெட்டியார், குமாரசாமி ராஜா, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களை நீங்கள் காண முடியும். வருங்கால இந்த 2026 தேர்தலிலே நீங்கள் காட்டுகின்ற வேட்பாளர் தான், அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை வருங்கால சந்ததிகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வருவார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பணநாயகமா ஜனநாயகமா என்று இந்த இரு கோணத்திலே பணம் படைத்தவர் தான் இங்கே பதவிக்கு வர முடியும் என்ற நிலைமையை தகர்த்தெறிய 2026 தேர்தலிலே பண்பான பக்குவமான பண்பட்ட அரசியல் தலைவனாக இந்த மக்களுக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணி செய்யக்கூடிய அந்த ஏழை அந்த சுயேட்சை வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க தயாராக வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் கூட மறைகின்ற பொழுது அந்த 100 ரூபாய் பணத்தோட தான் நாங்க மறைந்தார் வரலாறு இருக்கிறது. நம்முடைய தலைவர் கப்பலோட்டிய தமிழன் கடைசியிலே மண்ணெண்ணெய் கடை வச்சு மளிகை கடை வச்சு இறந்த வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் மண் அருமையான மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்கள் வாழ்ந்த பூமியிலே நாம் இந்த சந்ததிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2026 தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழக மக்களும் அப்பழுக்கற்ற ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க நல்ல சுயேட்சை வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த நீங்க சொல்ற சுயேட்சை வேட்பாளர்ங்கிறது ஒரு ராமநாதபுரம் பகுதியிலே ஒரு ஒரு குளத்தையே தூர்வாரிய ஒரு அப்பழுக்கற்ற சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க. நம்ம கரூர் பக்கத்திலே குளித்தலை பக்கத்திலே தந்தையும் மகனும் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் என்று குரல் கொடுத்ததனாக அவர் 2 பேரும் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இன்னைக்கு நிற்கதியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மகள் இருக்கின்றார். இப்படி பல இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட அந்த சமூக ஆர்வலர் இருக்காங்க. அவங்க பின்னாடி இன்னைக்கு நீங்க பணமா அப்படின்னா பணம் வந்து அவங்க பையில இருக்கு. இன்னைக்கு டாஸ்மார்க் மதுவினால் விதவைகளான பெண்கள், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்கள், டாஸ்மார்க் மது பிரியர்களுக்கு நீங்க பாட்டிலுக்கு மேல 10 ரூபா உங்களுக்கு பல வழியில அவங்கள அரசாங்கமே விற்றுக்கொண்டு அரசாங்கமே அவர்களை பிடித்து அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வழக்கு என்ற நிலைமையில இன்னைக்கு குற்ற வழக்குகளும் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகின்ற வேளையிலே இந்த மது பிரியர்கள் இல்லாம இன்னைக்கு கோட்டை பிரியாணி கொடுக்காம யாரும் கூட்டத்தை கூட்ட முடியாது, அங்கே கோட்டையில கொடியேற்ற முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கின்ற வேளையிலே ஒட்டுமொத்த டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் இன்னைக்கு திமுக அதிமுக திராவிட கட்சிகளா இருந்தாலும் தேசிய கட்சிகளா இருந்தாலும் அதிகபட்சம் 20%, 25% மேல கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் 61% பேர் இருக்கின்றார்கள். நான் கண்ணியத்தோடு இந்த மீடியாவிலே கண்ணியத்தோடு சொல்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி இருப்பார்கள் என்றுதான் சொல்வார்கள். ஆக டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பமும் டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுமே இந்த சமூக ஆர்வலராக நிற்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வாக்களித்தாலே வெற்றி உறுதியாகிவிடும். அதனால இங்க எங்களுக்கு பணம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. அவர்கள் பையிலே, ஓட்டு எங்கள் கையிலே என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. டாஸ்மார்க் மதுப்பிரியர்களும் சமூக ஆர்வலர்களும் பாதிக்கப்பட்ட இந்த மதுவினால் சீரழிந்த குடும்பங்களும் பல வகையிலே அரசு வேலை வாய்ப்பிலே போக்குவரத்து துறையிலே சம ஊதியம் சம வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற வேலை வாய்ப்பற்று கிடைக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு மாபெரும் புரட்சியை எப்படி 1987 அசாமிலே மாணவர்கள் அசாம் கன பரிஷத் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எங்க ஆட்சியை பிடித்தார்கள். அதே போல டெல்லியிலே கெஜ்ரிவால் அவர்கள் உடனே டெல்லி தலைநகரிலே ஆட்சியை பிடித்தார்கள். அதே போல தமிழ்நாட்டிலும் 2026 சுயேட்சை வேட்பாளர்கள் 234 தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய அளவிலே தயாராக இருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்களுக்கு பணம் பறிதல்ல, மக்களுடைய இதயங்களிலே இடம்பெற்று அவர்களோடு வாழ்ந்து வருகின்ற சுயேட்சை வேட்பாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு அருமையான சூழ்நிலை இருக்கின்றது. இவர்கள் தலைவர்களாக வேண்டுமானால் இருக்கலாம், குரல் கொடுப்பவர்களும் கோஷம் போடுபவர்கள் எல்லாம் சராசரியான மக்கள் எல்லாம் எங்கள் பின்னால் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சரித்திரம் படைப்போம் என்பதை இந்த நேரத்தை பதிவு. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு 50 தொகுதியாவது சரியான வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு 118 எம்எல்ஏக்கள் ஜெயித்தா ஆட்சி அமைக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் 50 தொகுதிகளை சரியாக இலக்கு வைத்திருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 4 முனை போட்டி தமிழக வெற்றி கழகம் இன்றைய இளைஞர்கள் அது ஒரு திக்க எழுச்சி அளிக்கிறாங்க. அங்கிட்டு பக்தி கூட்டணி ஒரு திக்க இருக்கிறது,
பகுத்தறிவு கூட்டணியாக திராவிட கட்சிகள் இருக்கின்றார்கள். பக்தி கூட்டணி, பகுத்தறிவு கூட்டணி, அதே நேரத்தில் நாம் தமிழர் பச்சை தமிழர்கள் கூட்டணின்னு இருக்கிறாங்க. 4வதாக நாங்கள் இருக்கக்கூடிய பாட்டில் கூட்டணி தான் இந்த 2026 தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வரும் என்பதை நேரத்தை பதிவு செய்யும். கட்சி கொடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டரில் கை வைத்தால்தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. அதான் 61% பேர் இருக்குன்னு சொல்றேன். மறுத்து சொல்ல முடியுமா? அது பக்தி கூட்டணியாக இருந்தாலும், பகுத்தறிவு கூட்டணியாக இருந்தாலும், அந்த பச்சை தமிழர் என்று சொல்லக்கூடிய கூட்டணியாக இருந்தாலும், இவர்கள் யாராவது அப்படிலாம் இல்லப்பா, ஒரு 3% தான் இருக்காங்க, 4% சொல்ல முடியுமா? அந்த பக்தி கூட்டணியாக இருந்தாலும், பகுத்தறிவு கூட்டணியாக இருந்தாலும், எங்கனாலும் பாட்டு கூட்டணி, அந்த பாட்டு பிரியர்கள் இல்லாமல் இவர்கள் ஒரு அங்கே கூட்டத்தையும் கூட்ட முடியாது, கோஷமும் போட முடியாது. அந்த நிலைமையில ஒட்டுமொத்தமாக பாட்டு பிரியர்கள் எல்லாமே சுயேட்சைகளுக்கு சரியான இந்த மக்களுக்காக பணியாற்றக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் என்று முடிவு செய்து விட்டால் அங்க முடிந்தது. கோட்டையை நோக்கி நாங்கள் அந்த மதுப்பிரியர்கள், மதுவினால் பாதிக்கப்பட்ட விதவைகளான பெண்களும், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளும், ஆதரவற்ற பெற்றோர்களுமே முடிவு செய்தாலே எங்களுடைய வெற்றி உறுதியாகிவிடும் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்யும். மக்களாட்சி கூட்டணி, சுயேட்சை வேட்பாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மக்களாட்சி கூட்டணியிலே கல்வி, மருத்துவம் இது எல்லாமே இலவசமாக கொடுக்கக்கூடிய, அதாவது மக்கள் வரிப்பணத்திலேயே அவர்களுக்கு எளிமையாக சென்றடையக்கூடிய அளவிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். எங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஜெயங்கொண்டத்திலே, அரியலூரிலே ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை கொடுக்க இருக்கின்றோம். எளிமையாக உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இந்த கல்வியிலும் மருத்துவத்திலும் அனைத்து மக்களுக்கும் எளிமையாக சென்றடைய வேண்டும், மதுவில்லா தமிழகம் அமைய வேண்டும் என்ற எதிர்நோக்குகின்ற உங்களுக்கு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் உண்மையான வாக்குறுதிகளாக இருக்கும். ஏன் என்று சொன்னால், நாங்கள் அப்பல் கற்று இதுவரை எதையும் எதிர்பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி சொல்லி, தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின்னால் வாக்குறுதியை தவற விடுவார்கள். ஆனால் நாங்கள் வாக்குறுதியை கொடுத்ததை வாக்குறுதியோடு நாங்கள் காப்போம் என்பதை உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்கிறேன். தமிழக 2026 தேர்தலிலே நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நல்லவர்கள் எல்லாம் நினைக்கின்ற நீங்கள் எல்லாம் கட்சி கொடிகளையும் கொள்கைகளையும் மட்டுமே நீங்கள் கனவுலகத்திலே இருந்து அதை கொடியையும் கோற்றையும் நம்பி நீங்கள் ஏமாறாமல் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற சுயேட்சை வேட்பாளர்களை ஆதரித்து நல்லாட்சி மலர்ந்திட, நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றிட நீங்கள் தயாராக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.